இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகி செய்கிறவரும் தேவனாகி கர்த்தருடைய நல்ல நாமம் மகிழ்ச்சி. ஜூன் மாத வாக்குத்த வார்த்தையில் கடக்க பண்ணும் தேவன் என்று சில சூழ்நிலைகளையும் சில சவால்களையும் தேவன் கடக்கப்படுகிறது கடந்து போகத்தக்கதாக தேவன் உதவி செய்தார் என்றும் கிருபையால் பரம எதிரியாக காணும்போது போட்டு தள்ளத்தக்கதாக வகை தேடிக் கொண்டு வந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் என்றும் சில அனுபவ சாட்சிகளை கேட்டறிந்ததிலும் கண்டதிலும் மிக்க மகிழ்ச்சி. முதலாவது வார்த்தை கடந்து போக பண்ணும்போது, இரண்டாவது வார்த்தை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அப்படியான நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளில் சில எல்லைகள், சில ஜபக்குறிப்புகள், வாழ்க்கையின் சூழ்நிலை, எதிர்காலம், வாழ்க்கையில் கொண்டதான நோக்கமும் தரிசனங்கள் எல்லாம் கடந்து போனது, எதிர்காலமே கடந்து போனது, வாழ்க்கை இனி பிரகாசிக்கப்படுமா என்கிற கேள்விக்குறியும், படிப்புகளும், தொழில் வியாபாரங்களும், பிள்ளைகளின் எதிர்காலங்களும், கம்பெனியில் இருந்ததான அனுபவத்தின் நிலையும், இருந்த மதிப்பு மரியாதை, குடும்பத்துக்குள்ள சமுதாயத்திற்குள்ளேயும் இருந்ததான நல் மதிப்புகள் எல்லாம் கடந்து போனது. போன அனுபவங்கள் எல்லாம் மறுபடியும் எங்களால் அனுபவிக்க முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா என்கிற நிலையோடு இருக்கிற நம்மை பார்த்துதான் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். எந்த சூழ்நிலைகளை அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார், நம்மையும் கடந்து போக அவர் உதவி செய்ய போகிறார் என்பதை குறித்து சிந்திக்க போகிறோம். மார்க்குவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். தண்டு வலிக்கிறாங்க சுயபலத்தில், ஆனால் காற்று அவர்களுக்கு எதிராய் பலமாயிருந்ததினால் சூழ்நிலைகள் பலமாயிருக்கிறது, நேரிடுகிற பிரச்சனைகள் பலமாயிருக்கிறது. தண்டு வலித்து அக்கறை சேர முடியாத நிலையில் தங்கள் சுயபலத்தினாலும் சொந்த புத்தியினாலும் சார்ந்து கூடுமான அளவு அவர்கள் எதிராய் வந்து அவர்கள் அந்த காற்றின் பலத்தை தாண்ட முடியாமல் இருந்ததை இயேசு கண்டு கடந்து போகிறவர் போல, அவர் கடந்து போகிறவர் போல அவர் காணப்பட்டார். ஆனால் மெய்யாகவே காற்றையும் கடலையும் அடக்க அதிகாரம் உடையவர் கடந்து போன போது இவர்களுக்கு பலவீனம் நேரிட்டது. இவர்கள் முன்னாக போக முடியாத காற்று பலமாயிருந்தது. வாழ்க்கை நடுவே எடுத்த ஸ்டெப்பு முன்னாய் போக முடியாமல் கடந்து போகிறது போலையும், வாழ்க்கையின் நிலைகளில் முன்னோக்கி போக முடியாமல் எது எடுத்தாலும் சறுக்கல்களும் முட்டல்களும் மோதல்களும் ஏற்பட்டு ஐயோ அறியாமல் வந்து போனேன் என்று தலையில் அடித்து கொள்ளுகிற அனுபவமும், தலைக்குனிவு நேரிடுகிற சூழ்நிலைகளும் என்னால் இந்த பிரச்சனையை தாண்ட முடியாது, இந்த நெருக்கத்திலிருந்து வெளிவர முடியாது. பவுலடியார் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் வசனத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனாகிய கர்த்தர்
கடந்து போகிறவர் போல் காணப்பட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு எதிராய் பலமாய் வீசின காற்றை அமைதிப்படுத்தவும் அவர்கள் மறுபடியும் அக்கறை சேரவும் உதவி செய்தவர் இந்த நாளிலும் இந்த சூழ்நிலையின் நடுவிலும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையிலும் படிப்பு காரியங்களிலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி ஒத்தாசை விஷயங்களிலும் தேவன் அவ்விதமாய் செய்ய விரும்புகிறார். தேவன் தம்முடைய பலத்த கிரியைகளை அவர் நடப்பிக்க விரும்புகிறார். லூக்கா 4:30 சொல்லுகிறது, அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். இயேசு அவர்கள் நடுவே நின்று அவர் கடந்து போய்விட்டார். ஏன் இயேசுவானவர் அவர்கள் நடுவே நின்று கடந்து போனார் என்று நாம் வாசிக்கிற வேளையில் நாம் தெளிவாய் புரிய முடிகிறது. இந்த சூழ்நிலை சில நேரங்களில் நாமும் இவ்வண்ணமாக தான் சூழ்நிலைக்குள் ஆக்கப்படுகிறோம். இயேசு எங்கள் நடுவிலிருந்து, எங்கள் வாழ்க்கையிலிருந்து, எங்கள் குடும்பத்திலிருந்து, எங்களுடைய நிலைகளிலிருந்து அவர் கடந்து போயிருக்கிறார். அவர் எங்களை விட்டு தூரமாய் இருக்கிறார் என்று வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது. இயேசுவானவர் ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபமடைந்து இவர்களுடைய நிலைகளும் இயேசு பிற்பாடு அவர் செய்ய வேண்டிய அவருடைய அதிசய செயல்களையும் பார்த்தபோது அவருக்கு மகிமையும் கனவும் கொடுக்க வேண்டியவர்கள் மகிமையும் கனவும் கொடுக்காத போது அவர் அவர்களை விட்டு கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். சில நேரங்களில் குடும்பத்தின் பெரியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் நாமவே அந்த கனத்தை எடுத்து கொள்ளும் போது அவர்கள் அந்த இடத்தில் வந்தது போல் இருக்கும். அவர்களுக்குள்ள மரியாதை கொடுக்காத போது அவர்கள் அந்த இடத்திலிருந்து மெதுவாக அவர்கள் எழும்பி செல்லுவார்கள். சில நேரங்களில் பேசாமல் அமைதியாயிருப்பார்கள். இதுபோல இயேசுவானவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கனம் கிடைக்காத போது அவர் அப்புறம் அவர் கடந்து போகிறவர் போல் அவர் காணப்பட்டார். அப்படியானால் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததும் நமக்குள் இருக்கிறதும் நாம் அழைப்புக்கு இணங்கி வருகிறதும் உண்மைதான். ஆனால் அவர் வரும்போது நாம் அவர் செய்ய வேண்டிய மகிமையும் கனத்தையும் கொடுக்கும்போது பாவியான ஸ்திரீ சீமோனுடைய வீட்டில் அழைப்புக்கு அவர் வந்தார். வந்தபோது அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசுவானவருக்கு செய்ய வேண்டிய மதிப்பையும் பணிவிடையும் செய்ய தவறி போனார். இதுபோலதான் நாம் இயேசுவை அழைக்கிறோம், இயேசுவானவரோடு இருக்கிறோம். இயேசுவானவர் பல நேரங்களிலும் நம் அருகே நம் நிலைகளில் அவர் வருகிறார். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மறந்து போனதினால் அந்த கனத்தையும் மகிமையும் கொடுக்க இயேசுவை நேசித்து தன்னை பார்க்கிலும் தன் நிலையை பார்க்கிலும் தனக்குள் இருக்கிறதை பார்க்கிலும் அன்பு கொண்ட அந்த மரியாள் வந்து அந்த பாவியான ஸ்திரீ வந்து இயேசுவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்தபோது கர்த்தர் அவளை கடந்து போகவில்லை. அவளை கர்த்தர் உயர்த்தினால் அவர் செய்த காரியத்தை நற்கிரியைகளாய் அநேகருக்கு எடுத்துரைத்தவர் நமக்கும் அவ்வண்ணமாய் செய்ய விரும்புகிறார். நாம் கேட்கப்பட்ட இந்த வார்த்தை, இந்த வசனத்தின்படி இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்க மறந்தவர்களாக செய்ய வேண்டியதான அங்கீகரிக்க வேண்டிய பிரகாரம் அங்கீகரிக்க மறந்தவர்களாயிருக்கலாம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் கொடுத்து அவரை உட்கார வேண்டிய இடத்தில் உட்கார வைத்து அவருக்கு சேர்க்க வேண்டிய புகழை சேர்க்கும் போது அவர் சகல மகிமைக்கும் கனத்திற்கும்
பாத்திரராய் அவர் இருப்பார். அவனமாய் இருக்கிற இடத்தில் ஒருமித்து எழுந்து நிற்போமா? எங்கள் அன்பின் நல்ல தேவனே, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். 3 விதத்தில் ஆவியானவர் எங்களோடு பேசினீர். கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஆமென். சுயபலத்தோடு வலித்தவர்கள் நடுவிலும், ஆமென், 2வது இயேசுவானவருக்கு கொடுக்க வேண்டிய, ஆமென், வார்த்தையை புறக்கணித்தவர்கள் நடுவிலும் கடந்து போகிறவர் போல, 3வது அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் கொடுத்த போது அவரை வகை வைக்காதவர்கள் நடுவில் அவரும் அவர்களை, ஆமென், ஸ்தோத்திரம், புறக்கணித்ததாக நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. இந்த நிலைகள் எங்களை விட்டு மாற, தேவ நாமம் எங்களில் உயர எங்கள் தேவன் உதவி செய்யுங்க. தேவனுக்கு மகிமை. வந்த கேட்ட ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.